அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உடுப்பியிலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கும்பாசி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆனேகுட்டை விநாயகருடைய திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கோயிலுக்கு நடக்கக்கூடிய உச்சிகாலை பூஜை நேரத்தில் தான் சுவாமியை பார்க்க போகிறோம். இங்கே எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். தொடங்கக்கூடிய காரியம் எதுலேயுமே தடைகள் வராமல் இருக்க நம்ம விநாயகர் பெருமானை வழிபடுவோம். அதற்குண்டான சிறப்பான கோவில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நாகர்களுக்குன்னு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அங்கே நம்ம தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே உச்சிக்கால பூஜைங்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிக அளவுலேயே இருக்குது. இங்கே வெளியிலேயே எல்இடி டிவியும் வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம உள்ளே நடக்கிறத எல்இடி டிவி மூலியமாகவும் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். 12 அடி உயரத்தில் கம்பீரமாக விநாயகர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இனிமேல் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான தகவலாகவே சொல்லப்படுகிறது. திருநீர் அணிந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவில் விநாயகர் நாமம் அணிந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு விஷ்ணு ரூப கணபதி அப்படிங்கிற சிறப்பு பெயருமே இருக்குது. இந்த கோயிலில் உலக நன்மைக்காக மகா ரங்க பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யப்படுகின்றது. இங்கே அழகான விநாயகர் சிவபார்வதி ஸ்வரூபத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே தான் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. நம்ம என்ன பிரார்த்தனைகள் இருக்குது, என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கேட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம். கணபதி ஹோமம் எப்போயுமே நடந்து கொண்டே இருக்கும். இங்கே சுற்றிலுமே பக்தர்கள் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த கோவிலை கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் பறவைகளை எழுப்பவும், பறவைகள் மற்றும் கால்நடைகள் நோய் நொடி ஏற்படாமல் இருக்கவும் பக்தி சங்கர பூஜை விசேஷமாக நடத்தப்படுகின்றது. இந்த கோவிலோடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அரபிக் கடல் ஓரத்தில் உள்ள மங்களூரு ஒரு காலத்தில் காட்டுப்பகுதியாக இருந்தது. ரொம்ப இந்த இடத்துல வறட்சியும் அந்த சமயத்தில் ஏற்பட்டிருந்தது. அப்போ முனிவர்களும் அங்கிருந்த மக்களும் அகத்திய முனிவரிடம் சென்று இந்த வறட்சியை போக்க அவர் ஒரு உபாயம் கூற வேண்டும் என்று வேண்டினர். அகத்தியரும் வருண பகவானை வேண்டி தவம் இருந்தார். அப்போது கும்பாசுரன் என்ற அரக்கன் அவரை தவம் இருக்க விடாமல் தொந்தரவு செய்தான். அவனை தண்டிக்குமாறு அகத்தியர் விநாயகரிடம் வேண்டினார். கும்பாசுரனை அழிக்கும் சக்தி பாண்டவர்களில் ஒருவான பீமனுக்கே இருந்தது. அப்பொழுது பீமனும் அந்த கும்பாசுரனை அழிக்க அங்கே வர, அப்பொழுது விநாயகர் யானை வடிவெடுத்து தும்பிக்கையில் ஒரு ஆயுதத்தையும் எடுத்து சென்றார். விநாயகரும் அந்த ஆயுதத்தை பீமனிடம் கொடுக்க, அந்த ஆயுதத்தால் கும்பாசுரனை வீழ்த்தப்பட்டான். விநாயகரின் ஆயுதத்தால் உயிர் பிரியும் நிலை ஏற்பட்டதால் அவனுக்கு ஞானமும் ஏற்பட்டது. தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தும் திருந்தினான். மழை பொழிந்து அவ்வூர் மீண்டும் செழிப்பானது. மகிழ்ந்த முனிவரும் மக்களும் தங்கள் குறை தீர்த்த இடத்தில் விநாயகர் எழுந்த வேண்டும் என்று வேண்டினர். அதன் பொருட்டு விநாயகர் இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். கும்பாசுரன் கடைசி நேரத்தில் மனம் திருத்தியதால் அந்த இடத்திற்கு அவனது பெயரால் கும்பாசி என்ற பெயரும் ஏற்பட்டது. யானை முகத்துடன் விநாயகர் குடியிருக்கும் குன்று என்பதால் இதற்கு ஆனேகுட்டை என்ற பெயர் ஏற்பட்டது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலை எல்லாரும் பாருங்கள். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.